சரிங்க. எடுத்துக்க. ராஜு நல்லா பாடுறாருப்பா, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நெஞ்ச உருக்கிடுச்சு. ஐயா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்குங்க 3 பசங்க, 2 பொண்ணு, ஒரு பையன். பையங்க கூடவே இருந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிறான். அப்புறம் 2வது பொண்ணு அது காலேஜில் இருக்குது, படிச்சுட்டு. அப்புறம் இன்னொரு பொண்ணுங்க முதலாளி. மூணாவதும் பொண்ணு தாங்க, பொண்ணு தான். அந்த பொண்ணு ஏதோ பண்ணுது, +2 படிக்குது, ஸ்கூல்ல +2 படிக்குது. அருமை அருமை. ராஜு, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கற இல்ல? பேசாம இவர் பொண்ணை கட்டி வச்சு சம்மந்தி ஆகிட வேண்டியதானே? சம்மந்தி போதை ஏறிடுச்சுன்னா பேசாம வீட்டுக்கு போயிடு. இல்லப்பா, நான் தெளிவா பேசுறேன். ஐயா, உங்க முதலாளிக்கு சம்மந்தி ஆகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா ஐயா, கருமத்துல கூலிகளா? எங்க முதலாளிக்கு சம்பந்தி ஆகிறத விட வேற என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும்? ஐயா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் பொண்ணை கொண்டாந்து நாளைக்கே எங்க விட்டுருவாங்க. ஏண்டா நாயே, ஒரு நிமிஷம் சரிக்கு சரியா நடத்துனதுக்கு எனக்கு சம்மந்தி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருக்க முதலாளி, தெரியாம பேசுற முதலாளி, என்ன மன்னிச்சிருக்க முதலாளி. ஐயோ ராஜி, நான் தானே கேட்டேன், அது என் தப்பு தானே. நீ கேட்டா அவன் என்ன சொல்லிருக்கணும்? நான் முதலாளியோட கால் செருப்பு, நான் அவருக்கு சம்பந்தி ஆகணும்னு நினைக்கிறது பாவம்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா முதலாளி, ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. மன்னிச்சிருக்க முதலாளி, ஏதோ புத்தி கெட்டு போய் தெரியாம நான் பேசுறேன் முதலாளி, என்ன மன்னிச்சிருக்க முதலாளி. இனிமே அப்படி பேச முதலாளி. மனசுல உள்ளது தாண்டா வாயில வரும். இனிமே நீ என்ன பார்க்கணும்னு வந்தா வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போட. அன்னைக்கு நான் பெரிய முதலாளி கிட்டப்பட்ட அவமானத்தை பத்தி இது வரைக்கும் உன் அம்மா கிட்ட கூட நான் சொல்லல. பிறகு நடந்ததெல்லாம் விதியா அதிர்ஷ்டமானு எனக்கே தெரியல. அந்த சமயத்துல மரக்கடை எஸ்டேட் கணக்கையெல்லாம் பாக்குறதுக்காக பெரிய மாப்பிள்ள அடிக்கடி இங்க வருவாரு. அப்போ உன் அக்காவுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது எனக்கு தெரியல, ஏன் இவளுக்கு கூட தெரியாது. தினமும் காலேஜுக்கு போறதா சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பி போவா. சேலத்துல பெரிய மாப்பிள்ளையோட சினிமா அங்கன்னு சுத்திட்டு கரெக்டா காலேஜ் முடிகிற நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா. ஆனா அப்ப எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. நீதான் பாத்திருப்பியே, கார்த்திக் தம்பிய சாப்பிட வீட்டுக்கு வர சொல்லி விதவிதமா சமைச்சு போடுவாளே. நான் முதலாளி மகங்கிற மரியாதையில செய்யறான்னு நினைச்சா கடைசியில் இப்படி ஏமாத்திருக்கா. திடீர்னு ஒரு நாள் மாலை கழுத்துமா எங்க முன்னாடி வந்து நின்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
எனக்கு ஒண்ணுமே புரியல. விசாரிச்சப்போ 1 மாசம் முன்னாடி ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. காலேஜ் முடிய போற நாள்ல எதுக்கு மேலையும் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் மாலையை மாத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்காக நான் எப்ப ஜீவ திட்டுறதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்? அவங்க 2 பேரையும் சென்னையில பெரிய முதலாளி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை சமாதானப்படுத்தி அங்கே விட்டுட்டு வந்தது மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. ஏய், நின்றா. இங்க பாருங்க, பெரிய முதலாளி இறங்கி வந்து என்ன பேசினாலும் நீங்க வாயை தரக்கூடாது. எதுவா இருந்தாலும் நானே பேசுகிறேன். அமைதியா இருங்க. வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சா கூட ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ, டேய் கார்த்திக், என்ன காரியடா பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ, எனக்கு துப்பாக்கி கீழே இருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு. பவானி, நீ சும்மா இரு. இனிமே இவன் நமக்கு பிள்ளையே இல்ல. ஐயோ, டேய் நாட்டாயா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டியடா. உன் கிரிமினல் வேலையை என்கிட்டே காமிச்சிட்டல. இல்லைங்க முதலாளி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. உண்மையிலேயே இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க முதலாளி. திடீர்னு இப்படி மாலையை கருத்துமா என் முன்னாடி வந்து நின்னது எனக்கு அப்படியே கை காலம் வெலவெலுத்து போயிடுச்சுங்க. என்ன செய்யறதுன்னு ஒண்ணு பிணங்கலைங்க முதலாளி. அதான் 2 பேரையும் கூட்டு நேரம் இங்கே வந்துட்டானுங்க. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவளை இங்கேயே வெட்டி கூறு போட்டுறாங்க. சத்தியமா சொல்றானுங்க முதலாளி. ராஸ்கல் எனக்கு சம்பந்தி ஆகணும்னு அன்னைக்கே நீ சபதம் போட்டவன் தானடா. இங்க வந்து நாடகம் போடுறியா? ஐயோ முதலாளி, நான் உங்க உப்பு தின்னு வந்தவனுங்க. உங்களுக்கு போய் நான் துரோகம் நினைப்பானுங்களா? இல்லங்க. டேய், நீ தாண்டா பிளானே போட்டு கொடுத்துருப்ப. எனக்காக 1000 கிரைம் பண்ணவன் நீ, உனக்காக இந்த ஒண்ண பண்ணிருக்க மாட்டியா? ஐயோ முதலாளி, நான் எப்படி சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுனே தெரியலீங்களே. நான் ஒரு அப்பாவிங்க முதலாளி. ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்ச கிழிச்சு உங்களுக்கு உண்மையை காட்ட முடிஞ்சிருந்தா அதை கூட நான் செஞ்சிருப்பேனுங்க. என்ன நம்புங்க முதலாளி. ஏய், உனக்கு வளைச்சு போடுறதுக்கு ஏமாந்தான் கிடைச்சானா? உங்க அப்பனுக்கு சொத்து சேர்க்கணும்னா உழைச்சு சேர்க்க சொல்லு. உன்னை வச்சு இப்படி முதலாளி. என்ன கோபம் வருதா? வெறியில இருக்கேன். இப்போ ஒரு போன் அடிச்சனா போதும், நீயும் உன் பொண்ணு சென்னைக்கு வந்து தடயம் கூட இல்லாம அழிச்சிட்டு போயிடுவாங்க. செய்யட்டுமா? அப்பா, நான் இவளை காதலிக்கிறேன். சீ, வாய மூடுறான். வெக்கமா இல்ல உனக்கு? டேய், எப்ப நம்ம தராதரத்தை விட்டு ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணியோ அப்பவே நீ என் மகங்கிற தகுதியை இழந்துட்ட. இனிமே நீ பேசக்கூடாது. கிளம்பு. கிளம்புங்கன்னு சொன்னேன். எனக்கு அவன் நம்ம புள்ளங்க, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. புருஷனை விட புள்ள பெருசா போயிட்டானா? ஆமாங்க, உங்க சொத்து சுகம் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் விட நான் பெத்து வளர்த்த என் புள்ளதான் எனக்கு முக்கியம். சரி,
இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? எனக்கு அவன் பண்ணது சரியோ தப்போ, அவன் நம்ம புள்ளங்க. அவனை வீட்டை விட்டு அனுப்புறது சரி இல்லைங்க. ஆனா அவன் இப்படி ஒரு தராதரம் இல்லாத பொண்ணு இழுத்துட்டு வந்தது சரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் புள்ள வேணும். அவனை நான் தலை முழுகிட்டேன் பவானி. இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனை. நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க கிளம்பலாம். அவன் இந்த வீட்டை விட்டு போறான்னா நானும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியிருக்கும். போகவா? அம்மா, நான் என் புள்ள கூடவே போறேன். பவானி இரு. சரி, உனக்காக நான் இவங்களை மன்னிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? ஏற்காடு எஸ்டேட் மட்டும்தான் இவனுக்கு சொந்தம். அத வித்து திம்பானோ இல்ல இதே துரோகியை வச்சு நிர்வாகம் பண்ணுவானோ அதுவும் புள்ளையோட இஷ்டம். அத பத்தி நான் கேட்க மாட்டேன். மத்தபடி வேற எந்த சொத்துலயும் இவனுக்கு பங்கு கிடையாது. சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி எழுதி அவனை கையெழுத்து போட்டு தர சொல்றேன். ஆனா இந்த மன்னிப்பு கூட இவனுக்கு மட்டும்தான். இவ்வளவு மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது எப்படிங்க கல்யாணம் ஆனவங்களை பிரிக்க முடியும்? அது பாவம் இல்லையா? அது எனக்கும் தெரியும். உன் பிள்ளைக்கு வேணும்னா அவன் வீட்டுக்காரியா இருக்கலாம். ஆனா மருமகங்கிற அந்தஸ்தை நான் தரமாட்டேன். அப்பா இல்லப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இந்த வீட்டு வேலைக்காரி தான். சரியா? சரியாடா? சரிங்க முதலாளி. அப்புறம் உன் குடும்பத்துல இருந்து யாரும் அவளை பார்க்க வரக்கூடாது. சரியாடா? சரிங்க முதலாளி. இத உன் பொண்ண சொல்ல சொல்லு. சரிங்க மாமா. என்னது மாமாவா? அது முறைய தாலி கட்டி வர்றவளுக்கு தான். இப்பவும் நீ என்ன முதலாளின்னு தான் கூப்பிடணும். சரிங்க முதலாளி. இந்த வீட்டு வேலைக்காரிங்கிற நினைப்பு எப்பவுமே உன் மனசுல இருக்கணும். டேய், அவளை கூட்டிட்டு உள்ள போடா. உள்ள வாப்பா. மாமா. நீ உள்ள வாப்பா. அவளை தான் போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன். ஒன்ன கிடையாது. முறை செய்யறேன், சீர் வைக்கிறேன்னு பொண்டாட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா அவளையும் சேர்த்து துரத்தி விட்டுருவேன். புரியுதா? புரியுதுங்க முதலாளி. இத கேட்கும் போது எனக்கே ரத்தம் கொதிக்குது. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியலம்மா. ஏன்பா இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன்.
மல்லிகா, நீ கிளம்பு. சும்மாவே இவ ஆடுவா, இவ கால்ல சலங்க வேற கட்டி விடாதீங்க. போன்னு சொல்றல, கிளம்பு. கண்ணு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுல பெரிய முதலாளி உன் அக்காவை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு 2வது மருமவ மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு வெயி, உன் அக்கா அவளுக்கும் தொண்டோடியம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் வரப்போற சம்மந்தி முன்னாடியும் நான் கை கட்டி தான் நிக்கணும். அதனால உன் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் நடந்த அவமானத்துக்கெல்லாம் நீதாம்மா பழி தீர்க்கணும். அந்த வீட்டுக்கு நீதான் 2வது மருமவளா போவானோம். அதுல நான் வைராக்கியமா இருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய முதலாளிக்கு ஒரே ஒரு சம்பந்தி தான், அது நான் மட்டும்தான். வீட்டுல நான் அவமானப்பட்டேனோ அதே வீட்டுக்குள்ள பெரிய முதலாளி முன்னாடியே கால் மேல கால போட்டு நான் உட்கார்ந்து இருக்கணும். அது சீக்கிரமே நடக்கும்பா. அதுக்கு ஜீவா என் மருமவனாகணுமா? புரியுதுப்பா. இனி ஜீவா என்ன திட்டினாலும் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் பத்தாது, ஜீவா தம்பி உன்னோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடணும். அதுதான் எப்படின்னு தெரியலப்பா. கண்ணு, அவளை நினைச்சு திங்கணும், எள்ள அள்ளி திங்கணும்னு சொல்லுவாங்க. ஜீவா தம்பி உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா அவரு எள்ள அவளாங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். சொல்லிட்டீங்களப்பா. அந்த ஜீவாவை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். முதலாளி முன்னாடி உங்களை கால் மேல கால் போட்டு உட்கார வைக்கிறேன்ப்பா. அது போதும், அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னடா சீன் ஆரம்பிடா. என்ன அவ இருக்காடா. அதுக்கு என்ன? டேய், ஓட்ட உடச்சவளுக்கு வந்துகிட்டு இருக்காடா. ஆரம்பி. அம்மா, அப்பா, வயிறு வலிக்குதடா. ஜீவா, அம்மா, என்னாச்சு ஜீவா? வயிறு வலிக்குதா. டாடி, பொறுத்துக்கடா. டாடி. ஐயோ அம்மா. என்ன கண்ணு? என்ன முதலாளி? என்ன முதலாளி, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாமா சார். நேத்து தண்ணி அடிச்சா, தண்ணி குடிச்சானா, அதுல இருந்து ஒரே கொமட்டெல்லாம் வந்துகிட்டு இருக்கு மாமா சார். அதுல இருந்து வாந்தி வருதுன்னு சொல்றான், வயிற்று வலிக்குன்னு கத்துறான். என்ன பண்றது தெரியல. ஏதாவது ஏடா கூடமா சாப்பிட்டீங்களா? வேற எதுவும் பண்ணுதுங்களா? மாமா சார், நீங்க என்ன அதை சாப்பிட்டீங்களா இதை சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டாக்டருக்கு போன் பண்ணேன். முதல்ல டாக்டர் வர்றாரான்னு பாருங்க. சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல உள்ள கூட்டு போங்க. நீ போய் போன பாத்து பாத்து மெதுவா. சீக்கிரமா அந்த டாக்டருக்கு போன போடு. போதா? நீ போய் வெந்நீர் போட்டு கொண்டு போய் கொடுப்போம். போ, சீக்கிரம் போமா. ஹலோ, கத்துறா, கத்து கத்து கத்து. வலிக்குதுடா. அம்மா, வயிறு வலிக்குதுடா. கத்து கத்துறா. மச்சான், மயில் வருவா? டேய், மயில் வருவாடா. நம்ம பேரை சொல்லி அவ ஓட்ட உடைச்சால, இன்னைக்கு அவன் மண்டைய உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ கத்துறா. டேய் வலிக்குதுடா. அப்பா, வயிறு வலிக்குதுடா. முதலாளி, வணக்கம் முதலாளி. என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லை? எனக்கு இருங்க இருங்க, பேசாதீங்க. டாக்டர், எனக்கு எதுவும் இல்ல டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். வேற எங்க பேஷண்ட்? பேஷண்ட் எங்க எங்க எங்க? பதட்டப்படாதீங்க. சின்ன முதலாளி உள்ள பெட்ரூம்ல இருக்காரு, அவருக்கு தான் உடம்பு சரியில்லை. சின்ன முதலாளியா? என்ன ஆச்சுங்க?
ஏதோ வயித்து வலி அது என்னன்னு பார்க்கதானே உங்களை வர சொன்னோம். நீங்க போய் பார்க்காம வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். ம். இருங்க இருங்க. நீங்க இருங்க. ஏன்னா நீங்க பதட்டப்பட்டு எனக்கு பிபி ஏறிடும். ஐயோ வேணாம் வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. இத வந்துடுறேன். அடே வலிக்குதுடா. ஐயோ வலிக்குதுடா. வயிறு வலிக்குதுடா.